இங்க ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, அதோட சேர்த்து நாங்களும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஸோ இந்தியன் ஹாட் டாபிக் என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒரு கான்செப்ட் வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது எங்க ஜெனரேஷன் கிரியேட் பண்ணிருக்குது. மேக்கப் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண மேக்கப் 6 மணிக்கு முடிச்சு பவுடர் கிரீம் எல்லாம் போட்டு அவர் நிப்பார் ரெடியா. மாப்பிள்ள நிப்பார் வெளியில வீடியோகிராஃபரோட. இவ போய் தோல்ல கையை போட்டு அவர் திரும்ப சும்மா எமோஷனல் வண்டிக்குல இருந்து வெளியில வந்து அது கண்ணீரா போகும். யாருக்கு நெஞ்சில தண்ணி இருக்கா சொல்லுங்க பாப்போம். மேக்கப் ஆர்டிஸ்ட் சைட்ல இருந்து நெஞ்சில தண்ணி இல்லாம அவ பிடிச்சு கொண்டு நிப்பா. இது வேற மேட்டர். அது அப்படியே வீடியோக்கு சும்மா அப்படி ஃபயரா இருக்கும். இதை ஜட்ஜ் பண்றது சுஜாதா என்ன சொல்லுங்க பாப்போம். இது என்னத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் செய்யணும், தேவையில்லாத இந்த விசர் வேலை எல்லாம் செய்து இந்த பிள்ளைகள். சுஜாதா நீங்க ஃபர்ஸ்ட் லுக் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களோட கல்யாண வீட்டுல உங்களோட மூஞ்சில இருக்க துணியை தூக்கி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் லுக். உங்களோட புருஷன் சுப்பையாவை நீங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க. ஏன்னா நீங்க புருஷனை சூஸ் பண்ணி என்ன பார்த்து சூஸ் பண்ணீங்க. அவர்கிட்ட நிலம் இருக்குதா, எத்தனை ஆடு இருக்குது, அந்த ஆட்டுக்கு எத்தனை கால் இருக்குதா, சாதி இருக்குதா, மதம் இருக்கான்னு பார்த்து சூஸ் பண்ண சுஜாதா. நீ கலைக்க கூடாது எங்கட கான்செப்டை பற்றி. நாங்க இப்படித்தான் புதுசா கண்டுபிடிப்போம். சோ எங்கட ஜெனரேஷனை ஜட்ஜ் பண்ணாம உங்களோட மனுஷன் மூஞ்சிய முதல்ல போய் நிறைய நாளுக்கு அப்புறம் பார்க்க இருக்கீங்க. அவைய போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க நடந்து போச்சு. நீங்க உங்களோட அம்மா சொன்னாண்டி அவனுக்கு நிறைய காணி இருக்காண்டி கல்யாணம் கட்டி நீங்கள் சுஜாதா. உங்களை நாங்க ஜட்ஜ் பண்ணல. எங்கட ஜெனரேஷனை ஜட்ஜ் பண்ணாம இருங்க. நீங்க வாய் பொத்திக்கொண்டு வீட்டை சரியா.